प्रयागे यमुनां दृष्ट्वा गंगा भागीरथीव सा प्रद्युद्ध्यायौ प्रेमपूर्वं யசோதாராதிகாம் ததா. பிரயாகையில் கங்கையை கண்ட யமுனையை போல் யசோதை ராதையை கண்டு எதிர்வந்து பிரேமையுடன் வரவேற்றாள். ஆலிங்க்ய ராதாம் உபவேஷ்ய முஞ்சே பப்ருச்ச மாதா குஷலம் முராரேः அப்யர்ச்சதாம் குங்கும புஷ்பகந்தைः தீபம் ததோ ஹேமமயஞ்ச ராதா. ராதையை கட்டி அணைத்து ஒரு மஞ்சத்தில் உட்கார வைத்து கண்ணனின் அம்மாவான யசோதை குஷல பிரஸ்னம் செய்தாள். மஞ்சள் குங்குமம் மலர் மாலை கொடுத்து ராதை யசோதைக்கு தீபதானம் செய்தாள். இஷ்டம் பதிம் பிராப சுகேன கண்யே சஞ்சீவலோகே சரதாம் சதம் த்வம் இத்யாஷிஷா தோஷயதி ஸ்ம ராதா கோஷ்டேஸ்வரி சீதல பாஷ்பநேத்ரா. குழந்தாய், இஷ்டமான பர்த்தாவை அடைந்து பல 100 ஆண்டு சுகவாழ்வு பெறுவாய் என்று ஆனந்த கண்ணீருடன் கோகுலேஸ்வரியான யசோதை ராதைக்கு ஆசி கூறி மகிழ்ந்தாள். ராதா கிருஹம் கந்துமியேஷ சீக்ரம் மாதா பிதாம் பிரேஷயதி ஸ்ம மார்கே சஹாயகாஞ்சாத்ம சுதம் முகுந்தம் ஆக்ஞாப்ய ராதாம் சதனம் நயேதி. ராதையும் சீக்கிரமே வீடு திரும்ப நினைத்தாள். ராதைக்கு துணை சென்று அவளை வீட்டில் சேர்த்து வரும்படி தனது பிள்ளையான கண்ணனை யசோதை நியமித்தாள். அத பிரஸ்திதௌ சரச சாரச கதி லலிதௌ மிலித பரஸ்பர புஜௌ புஜ விராஜித சரசிஜௌ சரசிஜாக்ஷௌ அக்ஷகோண நிரீக்ஷிதான்யோன்ய முகௌ முக விராஜித மந்தஹாசௌ ஹாச சோபித பிருந்தாவனௌ வனசஞ்சார குதூஹலௌ கௌதூஹல கலித கலகலரவ கோகில குலதர்ஷனானந்தௌ நந்தித நிகில தரோ லதா குஞ்சோ குஞ்சிதாதர வித்ருமௌ வித்ரும மணிமய பூஷணௌ பூஷித யமுனா புலினௌ புலினாங்கித சரணௌ சரண விராஜித நூபுரௌ நூபுர சிஞ்சான மஞ்சுர மதுர சல்லாபௌ சல்லாப மோகித சுர சுந்தரி பிருந்தௌ பிருந்தாரக கரமந்தாரார்ச்சிதௌ சர்ச்சித சந்தன குங்குமௌ குங்குமாருண வக்ஷஸ்தலௌ ஸ்தல கமல சமபத கமலௌ கமலி நீசோபான விலோலௌ லோல வனமாலாதரௌ தராதல பாக்ய விவர்தனௌ கோவர்தன கிருஹாசு கிரீடாந்தௌ क्रीडा समय ब्रीडा रसौ रसालस नयन युगलौ गलयुगलन्यस्त करतलौ करतलास्फलित कपोलौ कपोल निर्जित मुकुरौ मुकुर संदर्शित मुखचन्द्रौ चन्द्र विराजित सर्वांगौ सर्वांग संपूरित शृंगारौ शृंगार रस तरंग सागरौ सागरोन्मथित सुधामायौ आया कल्पित बहुचरित्रौ चरित्र पवित्रीकृत निज गोत्रौ गोत्रराज शिखरालयौ मलयानिल सेवितौ सेवक पारिजातौ सुजातौ संचरन्तौ विहरन्तौ जनितानन्तौ राधा गोविन्दौ गृहालिन्तं गतौ. பிருந்தாவனத்தில் இருந்து புறப்பட்டவர்களும் அழகிய ஹம்ச மிதுனம் போல் நடப்பவர்களும் பரஸ்பரம் கைகோர்த்து கொண்டிருப்பவர்களும் கையில் தாமரை ஏந்தியவர்களும் தாமரையை போன்ற கண்கள் உடையவர்களும் கடை கண்ணால் பரஸ்பரம் முகத்தை பார்ப்பவர்களும் முகத்தில் மந்தஹாசம் தவழுபவர்களும் சிரிப்பால் பிருந்தாவனத்தை சோபிக்கச் செய்பவர்களும்
வன சஞ்சாரம் செய்வதில் குதூகலம் உடையவர்களும், குதூகலத்தினால் கல கல என கூவும் குயில்களின் கூட்டத்தை பார்த்து ஆனந்தம் அடைபவர்களும், எல்லா மரங்களையும் லதைகளையும் குஞ்சங்களையும் மகிழ்விப்பவர்களும், பவழம் போன்ற குஞ்சிதமான உதடு உள்ளவர்களும், முத்தும் பவழமும் அணிந்திருப்பவர்களும், யமுனா புலினத்திற்கு பூஷணமாய் இருப்பவர்களும், மணல் வெளிகளில் பாதம் பதிய நடப்பவர்களும், சரணங்களில் நூப்புரம் அணிந்தவர்களும், நூப்புரம் ஒலிக்க நடப்பவர்களும், அழகிய இனிய சல்லாபம் செய்பவர்களும், சல்லாபத்தினால் சூர சுந்தரிகளும் மயங்கும்படி இருப்பவர்களும், தேவ கூட்டங்களில் கைகளால் மந்திர புஷ்பத்தினால் அர்ச்சிக்கப்பட்டவர்களும், சந்தன குங்குமம் அணிந்தவர்களும், குங்குமம் பூசிய வக்ஷஸ்தலம் உள்ளவர்களும், ஸ்தல கமலம் போன்ற பதகமலம் உள்ளவர்களும், தாமரை குலத்தின் படிக்கட்டுகளில் விளையாடுபவர்களும், வனமாலை அணிந்தவர்களும், பூதலத்தில் பாக்யத்தை வளர்ப்பவர்களும், கோவர்தன குகையில் விளையாடுபவர்களும், விளையாடும் போதே வெட்கப்படுபவர்களும், ரசத்தினால் அலசமான கண்கள் உடையவர்களும், கன்னத்தில் கை வைத்து கொண்டு நிற்பவர்களும், கையால் கன்னத்தை தட்டி கொடுப்பவர்களும், கண்ணாடி தோற்கும்படி உள்ள கண்ணம் உள்ளவர்களும், கண்ணாடியால் முகம் பார்த்து கொள்பவர்களும், நிலவு வெளிச்சத்தால் சோபிப்பவர்களும், சர்வாங்கங்களிலும் ஸ்ருங்காரம் செய்து கொண்டிருப்பவர்களும், அலைவீசும் ஸ்ருங்கார ரச சாகரம் போல் இருப்பவர்களும், சாகரத்தில் கடைந்து எடுக்கப்பட்ட அமுதம் போன்றவர்களும், மாயையினால் பற்பல லீலைகளை செய்பவர்களும், தன் தரிசனத்தால் நமது வம்சத்தை பவித்திரம் ஆக்குபவர்களும், கோவர்தன மலையில் சிகரத்தில் கோவில் கொண்டிருப்பவர்களும், மலைய மாருதத்தினால் சேவிக்கப்படுபவர்களும், சேவிப்பவர்களுக்கு பாரிஜாத்தம் போன்றவர்களும், மிகவும் அழகானவர்களும், சஞ்சரிப்பவர்களும், விளையாடுபவர்களும், ஆனந்தம் தருபவர்களும், ராதையும் கோவிந்தனும் பர்சானா வீட்டின் திண்ணைக்கு வந்தனர். तौ विलोक्य गृहालिन्दे वृषभानु कुटुम्बिनी प्रद्युद्यायौ प्रसन्नास्या परिचर्यां चकार च. வீட்டின் திண்ணையில் அவ்விருவரையும் கண்ட கீர்த்திராணி எதிர்கொண்டு ஓடி வந்து மலர்ந்த முகத்துடன் வரவேற்று உபசரித்தாள். யத்ருச்சயா ராதிகாயா வீக்ஷ்ய கிருஷ்ணம் உபாகதம் கோக்ஷீரே பதிதம் மேனே கராக்ரகலிதம் பலம். எதிர்பாராமல் ராதையுடன் கண்ணனை கண்ட கீர்த்திராணி பழம் நழுவி பாலில் விழுந்ததாக நினைத்தாள். உபௌதோ போஜயித்வா சா பிரீதிபூர்வம் கலாவதி லாலயாமாச சானந்தம் லலிதைர் வச்சனைஸ்ததா. இருவரையும் சேர்த்தே அமர்த்தி சாதம் போட்டு கலாவதி ராணி கொஞ்சி பேசி இருவரையும் லாலனை செய்து மகிழ்ந்தாள். விஸ்ருஜ்ஜராதாம் தத்யேஹே கிருதான விசசர்ஜதாம் விரஹோத்விக்ன மனசா புனர்கோகுலமாபசஹா. கண்ணன் ராதையை வீட்டில் விட்டுவிட்டான். ஆனால் தன் இதயத்தில் இருந்து விட்டுவிடவில்லையே. ராதா விரகத்துடன் மனம் கலங்கி வீடு திரும்பினான். அவதாரம் ஹரே ஸ்ருத்வா கம்சோ லீனோ கிருஹாந்தரே ஹேமந்தமாகதம் திருஷ்ட்வா கிரீஷ்மச்ச வனிதோதரே. கண்ணனின் அவதார ரகசியத்தை கேட்டு கம்சன் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டான். ஹேமந்த ருது வந்ததுமே கிரீஷ்ம உஷ்ண காலமும் வனிதைகளின் வயிற்றில் ஒளிந்து கொண்டது. கம்பலாந்த பிரவிஷ்டாசு லோகாந்தரகதா யதா பிராதாராதித முத்யந்தம் பிரசுப்தான விதுர்ஜனா. லோகாந்தரம் சென்றது போல் கம்பளிக்குள் முடங்கி கிடக்கும் மக்கள்
சூரியன் உதித்தும் கூட அறியவில்லை. ஹரிதாசா கீர்த்தயந்தோ கோவிந்தம் யமுனாயயுः தந்தவீணாம் வாதயந்தः ஷீதவாதேன வேபிதாः. குளிரினால் நடுங்கி தந்த வீணையை வாசித்துக் கொண்டே வயோதிகர்கள் ஹரிகீர்த்தனம் செய்து கொண்டு யமுனையில் ஸ்நானம் செய்யச் சென்றனர். லௌகிகா நாமபி வபுः வினைவ ஹரிசிந்தனம் பக்தா நாமிவ பாதி ஸ்ம கம்பாஸ்ரு புலகாங்கிதம். ஹரிஸ்மரணம் இல்லாமலேயே குளிரினால் லௌகீகர்களுக்கு கூட கண்ணீர் மெய்சிலிர்ப்பு நடுக்கம் உண்டாயிற்று. நிபேதுர் பூருஹேப்யஸ்ச சீதாஸ்து ஹின பிந்தவஹ நேத்ரேப்யோ ஹரிதாசானாம் யதானந்தாஸ்ரு பிந்தவஹ. ஹரிதாசர்களின் கண்கள் இருந்து ஆனந்த கண்ணீர் சிந்துவது போல் மரங்களில் இருந்து பனித்திவிலைகள் சிந்தின. பிராயோ நஷ்டம் பத்மவனம் நது பிருந்தாவனே ததா கோவிந்த பானு சந்நித்யத் உத்புல்லமிஹ சந்ததம். அநேகமாக கமலவனம் எங்கும் அழிந்துவிட்டது. ஆனால் பிருந்தாவனத்தில் மட்டும் கோவிந்தனாகிய சூரிய கிரணம் படுவதால் கமலவனம் மலர்ந்து இருக்கிறது. துஷார வியாப்தமகிலம் புவனம் தத்ருஷே ததா பவித்ரம் தூமசம் வியாப்தம் அஹிதாக்னேர் கிருஹம் யதா. எங்கும் மூடு பனியால் உலகம் வியாபிக்கப்பட்டு இருந்தது. அக்னிஹோத்ரியின் வீடு பவித்திரமான பூஜையால் சூழ்ந்திருப்பது போல் இருந்தது. உடஜத்வாரமாஸ்ருத்ய கிரீடந்தி விரஜபாலகாः ஆத்மாராமாயத பிராதः சீதோஷ்ண சமபுத்தயः. குடில்களில் வாசலில் குழந்தைகள் விளையாடுகின்றன. குளிர் வெப்பம் தெரியாத ஆத்மாராமர்கள் போல் அவர்கள் இருந்தனர். காத்யாயனி விரதச்சக்ருஹு கன்யகா கிருஷ்ண திருஷ்ணயா காலிந்தி சலிலே ஸ்நாத்வா கீர்த்தயந்த்யோ ஹரிம் முதா. கண்ணனை அடையும் ஆர்வத்தினால் ஆயச்சிறுமிகள் ஹரிகீர்த்தனம் செய்து கொண்டே யமுனையில் நீராடி காத்யாயனி விரதம் செய்தனர். ஹேமந்த சீதவன மாருத வேபமான யந்தர் முகுந்த விரஹானல தீக்ஷ்ணதாஹாத் ராதா நிமஜ்ஜதி ஜலேன நுயாமுனேயே சர்வாபிரத்ய சஹ கோகுல கன்யகாபிஹி. வெளியில் குளிர் தாங்காமல் நடுங்கிய போதிலும் உள்ளே கிருஷ்ண விரக தாபத்தினால் தகிக்கப்பட்டு இருக்கிறவளான ராதை தனது எல்லா தோழிகளுடனும் யமுனையில் புகுந்து நீராடினாள். வாசோ நிதாய புலினே வனிதாசு தாசு ஸ்நாதாசு மந்தமுபகத்ய சரோருஹாக்ஷஹ ஆதாய தானி சஹசைவ கதம்பசாகாம் ஆருஹ்ய கூட்டமஹிமோபவிவேஷ தேவஹ. தங்கள் துணிகளை கரையில் அவிழ்த்து வைத்துவிட்டு தண்ணீரில் பெண்மணிகள் நீராடுகையில் தாமரை கண்ணன் அங்கு வந்து மெல்ல அந்த துணிகளை வாரிக்கொண்டு கதம்ப மரத்தில் ஏறி கமுக்கமாய் உட்கார்ந்திருந்தான். வஸ்திராணி தான்யன விவீக்ஷ ஜலே விசித்ய லீலாமயே ஹசதி நீப தரௌ முகுந்தே லஜ்ஜாருணாவனத சாரு முகாம்புஜாஸ்தா வாசாஞ்சி தேகி வரதேபி ஜகுல் விமுக்தாஹ. தங்கள் துணிகளை காணாமல் பெண்மணிகள் யமுனை வெள்ளத்தில் தேடி பார்த்து கதம்ப மரத்தில் உட்கார்ந்து பரிகாசம் செய்யும் கண்ணனை கண்டு வரதா எங்கள் துணிகளை கொடுத்துவிடு என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டனர். நோ சேத்வயம் நிருபதயே ஜ நிவேதயாமே தியாஜல்பணம் துரசிகோ விரஜராஜசூனுஹு ஆகர்ண்யயாத சஹசைவ திகம்பராஸ்தம்
ப்ரூவேத்யுவாச பரிஹாச விசக்ஷணோயம். நீர் தராவிடில் அரசனிடம் சென்று புகார் சொல்லுவோம் என்ற பெண்மணிகளை கண்டு, நல்லது, இப்படியே சென்று அரசனிடம் சொல்லுங்கள் என்று கண்ணன் பரிகாசம் செய்தான். புண்ணியே துபாஸ்கர சுதா சலிலே விவஸ்திர ஸ்நானம் த்வயுக்தமிதிதா பகவான் யயாச்சே பிரம்மாதி தேவ ரசிதாஞ்சலி பூஜிதோபி கோபி ஜனஸ்ய து கராஞ்சலி மாப்து காமஹா. புண்ணியமான யமுனா ஜலத்தில் வஸ்திரமில்லாது இப்படி நீராடுவது குற்றம் என்று அந்த குற்றத்திற்கு பரிகாரமாக தனக்கு அஞ்சலி செய்யும்படி கண்ணன் அவர்களை கேட்டான். உத்தீர்ய யாமுன ஜலாத் பிரஜ கன்யகாஸ்தாஹா கிருத்வாஞ்சலிம் ஸ்வவசனானி ச யாச்சமானாஹ கிருஷ்ணேன சாகமமித பிரணயாமிருதாப்திஹ கல்லோல ஜாலபதிதஸ் சரசம் விஜக்ருஹு. உடனே யமுனா ஜலத்தில் இருந்து கரையேறி வந்த கன்னிகைகள் கண்ணனுக்கு அஞ்சலி செய்து தங்கள் துணிகளை பெற்று கொண்டனர். கிருஷ்ணனின் பிரேமையாகிய அமுதக் கடலில் மூழ்கி விளையாடினர். பாசாம்சி கோபவனிதா பரிதாய கிருஷ்ணம் சஞ்சத் கடாக்ஷசிதசாய கவித்த சித்தம் கிருத்வா ததேன மதுரைர் லலிதைர்வசோபிஹ சம்சாந்த்விதா நிஜகிருகம் யயுராப்த காமாஹ. ஆயர்கன்னிகைகள் துணியை உடுத்திக் கொண்டு பிரணய கோபத்தினால் அலையும் கட்டாட்சமாகிய பானத்தினால் கண்ணனை அடித்தனர். பிறகு மதுரமான வச்சனத்தினால் கண்ணன் அவர்களை சமாதானம் செய்தான். கண்ணனிடம் விடை பெற்று அவர்கள் வீடு சென்றனர். இதி ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகாபிரபுனா விரச்சிதே ஸ்ரீ ராதிகா விலாசே வஸ்திராபஹரணம் நாம சப்தமோல்லாசஹா.